ஒரு காணொலியில நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, எஜிப்தில இருக்கக்கூடிய பிரமிட பத்தி தான் பார்க்க போறோம். என்னப்பா பிரமிடு உருவான வரலாறா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரமிடு உருவான வரலாறு கிடையாது. ஆனா இந்த ஒரு பிரமிட பார்த்தோம் அப்படின்னா 2 முறை இடிக்க பிளான் பண்ணியிருக்காங்க. எதனால அந்த எஜிப்து பிரமிட இடிக்க பிளான் பண்ணாங்க? அந்த இடிக்க பிளான் பண்ணவங்கலாம் யாரு? அதுக்கப்புறம் அவர் இடிச்சாங்களா? இல்ல அப்படியே தான் இருக்கா? அது எல்லாத்தையும் இந்த ஒரு காணொலியில பார்க்க போறோம். இந்த ஒரு காணொலியை கடைசி வரைக்கும் பாருங்க. அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் மதுரை குருவி. நம்ம எல்லாருக்கும் எஜிப்துன்னு சொன்னோடனே ஞாபகம் வரதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய பிரமிடுகளும் மம்மிகளும் தான். இப்போ இந்த பிரமிடுகளை பற்றி நிறைய ரிசர்ச் பேப்பர் அது மட்டும் இல்லாமல் நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைச்சதுனாலையும் நிறைய டிராவலர்ஸ் எஜிப்தில் போய் வீடியோ எடுத்து போட்டு அங்கே எஜிப்து பிரமிடுகள் ஒன்றும் கிடையாது, அங்கே போனீங்கன்னா நிறைய ஸ்கேம் தான் இருக்குன்ற மாதிரி வீடியோக்கள் போட்டாலும் கூட இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள் ஒரு 90s கிட்ஸாக இருந்திருந்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ஈஜிப்து பிரமிடு மேலேயும் அங்கே இருக்க மம்மி மேலேயும் நிறைய ஈர்ப்பு இருக்குது. எதனால் அப்படின்னு பார்த்தோம்னா அப்போதைக்கு ரிலீஸ் ஆன மம்மி படத்து மூலியமா 1999 2001 ரிலீஸ் ஆன மம்மியும் மம்மி ரிட்டர்ன்ஸும் பார்த்தோம் அப்படின்னா அப்போ இருக்கக்கூடிய நிறைய ஹாலிவுட் ரசிகர்களை வாயப்பழக்க வச்சுச்சுன்னே சொல்லணும். குறிப்பாக மம்மி படமெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அதில் வரக்கூடிய சில அனிமேஷன்ஸும் சரி, அதில் ஒரு மொட்டை ஹீரோ ஒருத்தர் வருவார் வில்லனு. அந்த மொட்டை வில்லன் தான் பார்த்தோம் அப்படின்னா அந்த மம்மியோட ராஜாவோ இளவரசரோ இருப்பார். அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய டெசர்ட் ஸ்டாமில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு முகம் மாறி வரும். இந்த முகம் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒரு ஏரோப்ளைனை முழுங்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி நிறைய காட்சிகள் பார்த்தோம் அப்படின்னா எஜிப்து மேலே நிறைய ஈர்ப்பு ஏற்படுத்துச்சு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த பிரமிடுக்குள்ளே போனோம்னா நம்மளும் இந்த மாதிரி மாற்றிக்குவோமான்ற மாதிரியான நிறைய சிந்தனைகள் பார்த்தோம்னா அப்போ வந்துருந்து. அதுக்கப்புறமா 2001 அந்த மம்மி ரிட்டர்ன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா சில்லறைகளை செதற விட்டுச்சுன்னே சொல்லணும். அதுலேயும் குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா இந்த 2001 ரிலீஸ் ஆன மம்மி ரிட்டர்ன்ஸில் ராக்கெல்லாம் வந்தோடனே இங்கே பாரு WWF ராக் வந்திருக்காருன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதோட ஆச்சரியம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ராக்கு பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு சிலந்தி மாதிரி மனித உருவத்தில் ஒரு அனிமேஷன்லாம் பார்த்துட்டு என்னமா கட்டியிருக்காங்களான்ற மாதிரி தான் இருந்தது. மட்டும் இல்லாமல் அந்த படத்தில் எஜிப்து குறிப்புகளாக காட்டக்கூடிய படங்களாகவும் சரி, அது மட்டும் இல்லாமல் ஒரு பூச்சி வரும். பூச்சி பார்த்தோம் அப்படின்னா ஒருத்தையும் உடம்பையும் தொலைச்சு போய்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த மொட்டை மாமா வாயிலிருந்து பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு பூச்சியை அவர் கடிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாரு. அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு காலத்தில் அப்படியே தான் இருந்திருப்பாங்களான்ற மாதிரி தோணுச்சு அந்த வருஷத்துல. இப்போதைய காலகட்டங்களை பார்த்தோம்னா இப்படிலாம் இருக்குமான்ற மாதிரி தான் தோணிட்டு இருந்தது. மட்டும் இல்லாமல் மேலும் சிறு குறிப்புகள்லாம் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த வார்த்தைகளை அந்த இமேஜ்களையும் ஒழுங்காக படிக்கலை அப்படின்னா கடைசி வரைக்கும் நீங்கள் இப்போ எஜிப்து பிரமிடுகளை சுற்றி ஒரே இடத்துக்கு தான் வந்துகிட்டு இருக்கீங்க, வெளியே வர முடியாது. அது மாதிரி ஒரு கல்லையோ ஒரு இடத்தையும் மாற்றி நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் சோழியை முடிஞ்சு போயிடும், திருப்பி வர முடியாதுன்ற மாதிரியான நிறைய கட்டுக்கதைகளும் இருந்தது. அதுக்கப்புறமா நிறைய ரிசர்ச்சர்ஸ் பார்த்தோம்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக பிரேக் பண்ணி உள்ளே போய் நிறைய ரிசர்ச்சும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய மம்மிஃபிகேஷன் பண்ணி இருந்த நிறைய பாடிகளை வெளியே எடுத்து வச்சுருந்தாங்க. அது மியூசியமாகவும் வச்சுருந்தாங்கன்னே சொல்லணும். இன்னொரு செவிவெளி செய்தி இருக்குது, இது உண்மையாக என்னன்னு தெரியாது. அந்த ஒரு காலத்தில் மம்மிஃபிகேஷன் பண்ணுறதுக்காக அவங்க தமிழ்நாட்டுக்கு வந்திருந்ததாகவும் தமிழ்நாட்டுக்கு வந்து பனங்கல் தென்னங்கள் எல்லாம் கொண்டு போய் தென்னங்கல் எல்லாத்தையும் வாங்கிட்டு போய் மம்மிஃபிகேஷன் ப்ராசஸில் யூஸ் பண்ணதாகவும் அந்த தென்னங்கல்லே பனங்கள்லேயே வாங்கிட்டு போய் அதில் அந்த உடம்பை ஊற வச்சுட்டு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் அந்த உடம்பை எடுத்து துணி சுற்றி அந்த ஒரு மம்மி பாக்ஸுக்குள்ளே அந்த கஃபைனுக்குள்ளே வைப்பாங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அது உண்மையாக பொய்யான்னு தெரியாது, அது உங்களோட ஆய்வுக்கு நான் உட்படுத்துகிறேன். இது மட்டும் இல்லாமல் எஜிப்துனாலே நிறைய ஆச்சரியங்களை உள்ளடக்கியதுன்னு தான் சொல்லணும். அவ்வளோ பெரிய பிரமிடு எப்படி கட்டினாங்க. மட்டும் இல்லாமல் அவங்க மறுபிறவியில் பார்த்தோம்னா ரொம்பவுமே நம்பிக்கையோடு இருந்தாங்கன்னு சொல்லணும். ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு இனக்கடவுள் வச்சுருப்பாங்க. பிறப்புக்கு ஒரு இனக்கடவுள், இறப்புக்கு ஒரு இனக்கடவுள், இது மட்டும் இல்லாமல் மறுபிறவிக்கு ஒரு இனக்கடவுள்ன்ற மாதிரி ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு இனக்கடவுள் வச்சுக்கும் வழிபட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னே சொல்லணும். என்னையே எஜிப்து பிரமிடை இடிக்கிறாயின்னு சொல்லிட்டு 3 நிமிஷம் ஒரு கதை மட்டும் சொல்லிக்கிட்டு இருக்கியே அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்படியெல்லாம் நம்மளுக்கு ஆச்சரியத்துக்கு உட்படுத்தக்கூடிய அந்த ஒரு எஜிப்து பிரமிடை பார்த்தோம் அப்படின்னா 2 முறை இடிக்கவும் பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த எஜிப்து பிரமிடு முதல்ல எப்ப இடிக்க ஆரம்பிக்கலாம்னு பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1196 வருடம் தான் அதை இடிக்க பிளான் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இடிக்க ஸ்டார்ட் பண்ணி சில வேலைகளும் நடந்திருக்கு. பற்றி தெரிகிறதுக்கு முன்னாடி எஜிப்தில் இருக்கக்கூடிய பிரமிடுகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். எஜிப்தில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய பிரமிடுகள் இருக்கு. அதில் முக்கியமாக எல்லாருக்கும் தெரியக்கூடிய பிரமிடு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கிரேட் பிரமிட் ஆஃப் கீசான்னு சொல்லுவாங்க, கீசா காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது என்னப்பா கீசா காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஒரு கீசா காம்ப்ளெக்ஸ்குள்ள தான் 3 பிரமிடுகள் இருக்கு. மட்டும் இல்லாமல் நிறைய கோயில்கள் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் சமாதிகளும் இருக்கு அந்த இடத்துல. பிரமிடுகள் மட்டும் இல்லாமல் கிரேட் ஸ்பின்னெக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய சிங்கம் போன்ற அமைப்பு மாதிரி இருக்கும். அது பார்த்தா மனித முகம் இருக்கும், சிங்கம் போல உடம்புகள் இருக்க மாதிரி இருக்கு. அது பேர் தான் கிரேட் ஸ்பின்னெக்ஸ். இதெல்லாம் உள்ளடக்கிய அந்த இடத்து பேர் தான் பார்த்தோம் அப்படின்னா கீசா காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த கீசா காம்ப்ளெக்ஸ்ல இருக்கக்கூடிய பிரமிடுகளோட நேம் எல்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிரமிட் ஆஃப் கூஃபுன்ற மாதிரி ஒன்று இருக்கு. அது பேர் தான் கிரேட் கீசான்றாங்க. இதுக்கப்புறமா பிரமிட் ஆஃப் கேஃப்ரே அப்படின்னு ஒரு பிரமிடு இருக்கு.
அதுக்கப்புறம் கடைசியா பிரமிட் ஆஃப் மேனிக்யூரே அப்படின்ற மாதிரி ஒரு பிரமிடுகளும் இருக்கு. 3 பிரமிடுகள் தான் பார்த்தோம் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய பெரிய பிரமிடுகள். அது மட்டும் இல்லாம சின்ன சின்ன பிரமிடுகளா இருக்கு, குயினுக்கான பிரமிடுகள்னு. இதுல இந்த பிரமிட் ஆஃப் கூஃபுவை தான் பார்த்தோம் அப்படின்னா கேட் பிரமிட் ஆஃப் கீசான்ற மாதிரி பேர் வைக்கப்படுது. நான் சொன்ன 3 பிரமிடுகள்லயும் ரொம்ப சின்னதான பிரமிடு எது அப்படின்னு பார்த்தோம்னா, நான் சின்னதுன்னு சொல்றது 2 பிரமிடுகள் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப சின்னதா இருக்கக்கூடிய பிரமிடு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிரமிட் ஆஃப் மேன்குரே தான் பார்த்தோம் அப்படின்னா சின்ன பிரமிடா இருக்கு. இந்த பிரமிட் ஆஃப் மேன்குரே தான் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷனை ஃபேஸ் பண்ணுச்சுன்னு சொல்லணும், அதாவது இடிக்கிறதுக்கான கன்ஸ்ட்ரக்ஷனை பேஸ் பண்ணுச்சுன்னு சொல்லணும். இந்த பிரமிட் ஆஃப் மேன்குரே தான் பார்த்தோம்னா முதல்ல இடிக்கிறதுக்கான ப்ராசஸ்களை கொண்டு வரப்பட்டுச்சுன்னு சொல்லணும். அது மட்டும் இடிக்கவும் செஞ்சிருக்காங்க கிட்டத்தட்ட 100 யார்டுகள் வரைக்கும். இதுல யாரால இடிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா எகிப்தை ஆட்சி பண்ணிட்டு இருந்தக்கூடிய ஆயிபிட் டைனாசிட்டியோட 2வது சுல்தானான அல் அசீஸ் உத்மன் தான் பார்த்தோம் அப்படின்னா முதல்ல எந்த ஒரு பிரமிடை இடிக்க பிளான் பண்ணியிருந்தாரு. எதனால அப்படின்னா அவர் பின்பற்றக்கூடிய மார்க்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சன்னி முஸ்லீம் சொல்லக்கூடிய மார்க்கத்தை பின்பற்றினாலையும் அந்த ஒரு மார்க்கத்துல பார்த்தோம் அப்படின்னா உருவ வழிபாடு கிடையாது. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே நம்மளோட ஃபாலோவிங்க்கு அகேன்ஸ்டா இருக்கிறனால என்ன பிளான் பண்ணாரு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பிரமிடுகளா இடிக்கணும்ன்ற மாதிரி பிளான் பண்ணாரு. இடிக்கணும்னு பிளான் பண்ணி 1196 6வது வருடம் என்னோட ஆட்சிகள்ல இருக்கக்கூடிய சித்தாள் கொத்தனார்னு சொல்லக்கூடிய ஆள்களெல்லாம் கொண்டு போயிட்டு ஃபர்ஸ்ட் கிரேட் பிரமிட் ஆஃப் கீசா அதாவது பிரமிட் ஆஃப் கூஃபுவை அழிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க. ஆனால் அங்கே போய் பார்க்கும்போது ரொம்ப பெருசா இருந்ததுனாலையும் இடிக்கிறதுக்கு ரொம்ப காலம் எடுத்துக்கும். இதற்கு அப்புறமா சிறுசா என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது பிரமிட் ஆஃப் மேன்குரே தெரிஞ்சிருக்கு. இது சிறுசா இருக்கு, இதை அழிக்க ஆரம்பிப்போம், அதுக்கப்புறம் ஒன்னொன்னா நம்ம எடுத்துடலான்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. இதுக்கான வேலையும் பார்த்தோம் அப்படின்னா பிரமிட் ஆஃப் மேனிக்யூரை சிதைக்கிறதுக்கான வேலைகளும் ஆரம்பிச்சிருக்காங்க. 1196 கிட்டத்தட்ட 8 மாசங்கள் இந்த ப்ராசஸ் ஆனது போய்கிட்டு இருந்துச்சு. அங்க இருக்கக்கூடிய கற்களை ஒன்னொன்னா பேர்த்து எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. பார்த்தோம் அப்படின்னா சுண்ணாம்பு கற்களாயும் கருங்கற்களாலே மேற்கொண்டிருந்தனாலேயே இதை உடைக்கிறது பார்த்தோம் அப்படின்னா அவ்வளவு சுலபமா இருக்க போறது இல்லைன்னு அவங்களுக்கு அப்போதைக்கு தெரியல. 8 மாச ப்ராசஸ்ல இவங்க கொஞ்சம் கொஞ்சமா அந்த கல்லெல்லாம் ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த கல்லெல்லாம் ரிமூவ் பண்ண ஆரம்பிச்ச போது ஒரு வேலை எடுத்து முடிச்சிடலாம் தான் பிளான் பண்ணியிருக்காங்க. ஆனால் 8 மாசத்துக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு அவங்களோட அந்த பிரமிட் ஆஃப் மேனிக்யூரில இருந்து வெறும் 100 யார்டுக்கான கற்களை மட்டும் தான் ரிமூவ் பண்ண முடிஞ்சிருக்கு. அது முழுசா ரிமூவ் பண்ண முடியல, கொஞ்சமா தான் ரிமூவ் பண்ண முடிஞ்சிருக்கு. இதை பார்த்தா அப்போதைய 2ஆம் சுல்தானா இருக்கக்கூடிய அல் அசீஸ் உத்மன் பார்த்தோம் அப்படின்னா இதனால நம்மளுக்கு நேர விரயமும் பண விரயம் தான் ஆகுது. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு காலத்துல அவரை சுத்தி இருந்த நாடுகளும் பார்த்தோம் அவருக்கு எதிர்ப்பா இருந்தது. அது மட்டும் இல்லாம இவங்களோட சகோதரர்களும் பார்த்தோம் அப்படின்னா இவங்களுக்கு எதிரிகளா இருந்தாங்க. அதனாலேயே பார்த்தோம் அப்படின்னா தன்னோட ஆட்சியை தக்க வச்சுக்கிறதுக்காகவும் எதிரிகளை சமாளிக்கிறதுக்காகவுமே பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு இடிக்கிற வேலையை கைவிட்டு இருந்தாங்க. அதுல அவங்க சக்சஸ் படிச்சாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா அந்த பிரமிட் ஆஃப் மேன்குரேல 100 யார்டு வரைக்கும் இருக்கக்கூடிய மேற்புற கற்களை அவங்க எடுத்திருக்காங்க. இனிஷியலா அவங்களுக்கு வெற்றியை கொடுத்தாலும் கூட இதை கண்டினியூ பண்ணிட்டே இருந்தோம்னா கஜானா காலி ஆயிரும். அது மட்டும் இல்லாம நம்மளோட ராஜ்யத்துல நிறைய வேலைகள் விட்டு போயிருன்றத அதை அப்படியே கைவிட்டுட்டாங்க. இதுதான் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட். இதுக்கப்புறமா 2வது ஒரு அட்டெம்ப்ட் செய்யப்பட்டுச்சு. இந்த அட்டெம்ப்ட் எப்போ செய்யப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா 1830 திரும்பியும் இந்த பிரமிடுகளை அழிச்சு இன்னொரு கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக பயன்படுத்தலான்ற மாதிரி ஐடியாவும் கொண்டு வரப்பட்டது. 2வது முறை அந்த பிரமிடுகளை அழிச்சு அதுக்கு பதிலா இருக்க கற்களை பயன்படுத்தி மாடர்ன் எஜிப்தை உருவாக்கலான்றதுக்காக பிளானுக்காக இந்த ஒரு பிளான் போடப்பட்டது. அப்போது அவர் கீழே வேலை பார்த்த ஒரு பிரெஞ்சு இன்ஜினியர் பார்த்தோம் அப்படின்னா அதற்கான ஒரு அறிக்கையும் கொடுத்திருக்காரு. அந்த அறிக்கை என்ன ஏது அந்த பிரெஞ்சு ஆர்கிடெக்ட் இன்ஜினியரை பத்தி இந்த ஒரு காணொலி அடுத்தடுத்து பார்க்கலாம். இந்த ஒரு 1830 இந்த கீசா பிரமிடை ரிமூவ் பண்றதுக்கு ஐடியா கொடுத்தது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா அப்போதைய அரசராக இருந்த முகமது அலி பாஷா. முகமது அலி பாஷா யாரு அப்படின்னு பார்த்தோம்னா 19ஆம் நூற்றாண்டை எஜிப்தை ஆட்சி செஞ்ச 1805 ஆலவியா வம்சத்தை நிறுவியர் தான் பார்த்தோம் அப்படின்னா முகமது அலி பாஷா. 1505 இருந்து 1953 வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு ஆலவியா வம்சம் தான் பார்த்தோம் அப்படின்னா எஜிப்தை ஆண்டு வந்திருந்தது. எஜிப்து சூடான அது மட்டும் இல்லாம நிறைய பகுதிகளையும் மட்டும் இல்லாம முகமது அலி பாஷாவோட உயர்வு பார்த்தோம் அப்படின்னா மாடர்ன் எஜிப்தோட ஃபாதர்னே இவங்களை சொல்றாங்கன்னு சொல்லணும். எதனால அப்படின்னா அந்த 1830 அதனால அவர் எஜிப்து பிரமிடை இடிக்க சொன்னாரு அப்படின்னு பார்த்தோம்னா இன்னொரு நல்லதுக்காக இடிக்க சொல்லியிருக்காரு. எதனால அப்படின்னா அவரோட ஆட்சி காலத்துல எஜிப்து பார்த்தோம் அப்படின்னா மாடர்னைசேஷன் ஆக்கப்பட்டுச்சு. இந்த மாடர்னைசேஷனுக்கு தேவைப்படக்கூடிய விவசாயம், நீர்ப்பாசனம் அது மட்டும் இல்லாம டேம் கட்டுறதுக்காக நிறைய ப்ராஜெக்டுகள் அவர் ஒன்னொன்னா கொண்டு வந்திருந்தாரு. மட்டும் இல்லாம இதற்காக தேவைப்படக்கூடிய கல்லுகளெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு குவாரிகளா அமைச்சு அதுல இருந்து கற்களை வெட்டியும் பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. இருக்கும்போதே இவருக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு. என்ன ஐடியா வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நைல் நதிக்கு குறுக்க ஒரு அணை கட்டணும் அப்படின்னா பயன்படுத்தி எஜிப்துல நம்ம நீர்வளத்தை கொண்டு வரலான்ற மாதிரி ஐடியாவும் கொண்டு வராரு. அது மட்டும் இல்லாம இதற்காக யூரோப்பியன் இன்ஜினியர்ஸையும்
பிரெஞ்சு இன்ஜினியர்ஸையும் பார்த்தோம் அப்படின்னா எஜிப்துக்கு கூட்டி வராரு. அவங்க கிட்ட நிறைய சஜஷன்ஸ் கொடுக்குறாரு. சஜஷன்ஸ் கொடுத்துட்டு இதெல்லாம் மாடர்னைசேஷன் ஆக்கணும் அப்படின்னா நிறைய டேம்கள் கட்டணும் அப்படின்னா அதுக்கு நிறைய கற்கள் தேவைப்படும். கற்கள் தேவைப்படுறதுக்கு குவாரியை நம்ம இடிச்சோம் அப்படின்னா அதற்கான செலவுகளும் நிறைய வரும். அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஒரு பிரமிடுகள் பார்த்தோம் அப்படின்னா அழகா கல்களை கட் பண்ணி வச்சிருக்காங்க. பேசாம நம்ம இதை ஒன்னொன்னா ரிமூவ் பண்ணி நம்ம டேம்கள் கட்டிட்டோம் அப்படின்னா குவாரி உருவாக்குறதுக்கான செலவு மிச்சம், கற்களை உடைக்கிறதுக்கான செலவு மிச்சம்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போது இருந்த யூரோப் மற்றும் பிரெஞ்சு இன்ஜினியர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒரு ஆர்கிடெக்சர் மார்வல், இதெல்லாம் நம்ம இடிக்க வேணாம், இது மட்டும் இல்லாமல் இது ரொம்ப முக்கியமாக இருக்கும். போக்கில் எஜிப்துக்கு இது ஒரு முக்கிய அரணா இருக்கலாம்ன்ற கூட மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு நைல் நதிக்கு குறுக்க டேம் கட்டுறதுக்கான அறிவுறுக்கைகளையும் பார்த்தோம் அப்படின்னா அவங்க சமர்ப்பிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி சமர்ப்பிக்க ஆரம்பிக்கும் போது என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு புது குவாரிகள் ஆரம்பிச்சு கற்களை உடைச்சு டேமை கட்டுற ஆகிற செலவு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு பிரமிடுகள்ல இருந்து கல்லை ஊருக்கி கட்டுற செலவுகளோட கம்மி தான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மட்டும் இல்லாமல் நிறைய டிபேட்கள் போய்கிட்டு இருந்திருக்கு முன்னவும் பின்னவும். அது மட்டும் இல்லாமல் அப்போ இருக்கக்கூடிய ஆர்கியாலஜிஸ்டும் சரி, இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்களும் சரி, இதை நம்ம இடிக்க வேணான்ற மாதிரி பிளான் பண்றாங்க. அதுக்கேற்ற மாதிரியான கொட்டேஷன்ஸ் எல்லாம் ரெடி பண்றாங்க. காஸ்ட் எஃபிஷியன்ட்டா நம்ம டேமை கட்டி முடிக்க முடியும் பிளானும் பண்றாங்க. இதற்கான அறிக்கையை கொண்டு போய் அரசர்கிட்ட கொடுக்கும்போது இந்த அரசர் அந்த அறிக்கையை படிச்சு பாக்குறாரு. சரிதான், இந்த ஒரு பிரமிட் அப்படியே இருந்துட்டு போட்டு இதை நம்ம அழிக்கிறதுக்கு தேவை கிடையாது, வேற ஒரு வழியை பயன்படுத்தி நம்ம எஜிப்தை மாடர்னைசேஷன் ஆகலான்ற மாதிரி பிளானும் பண்றாங்க. ஒரு பிரமிடுகளை ரிமூவ் பண்ண வேணான்னு அறிக்கையை கொடுத்தவரோட பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிரெஞ்சு இன்ஜினியரான லூயிஸ் மேரி அடால்ஃபி லெனண்ட் டி பெல்ஃபோன்ன்றவர் தான் இந்த ஒரு அறிக்கையை போய் அரசர்கிட்ட கொடுக்குறாரு. அரசரும் பார்த்தோம் அப்படின்னா அந்த அறிக்கையை ஏற்றுக்கிட்டு இந்த ஒரு எஜிப்து பிரமிடை எதுவும் டிஸ்மேண்டில் பண்ண வேணான்னு உறுதியும் கொடுக்குறாரு. ஒரு அரசரோட பண விரயமும் இன்னொரு அரசருக்கு கிடைத்த நல்ல டேலண்டான இன்ஜினியர்களால தான் இப்போ இருக்கக்கூடிய கீசா பிரமிடுகளை நம்மளால பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் எஜிப்துன்னு சொன்ன உடனே பிரமிடுகளை நம்மளுக்கு ஞாபகம் வர அளவுக்கு இன்ன வரைக்குமே அந்த பிரமிடுகள் பார்த்தோம்னா ரிமார்க்காவே இருக்குன்னு சொல்லலாம். சரி, இப்போ அந்த அல் அசீஸ் ஒத்துமன் இடிச்சாரு அந்த 100 யார்டுக்கான கற்கள், அது அப்படியே இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த 100 யார்டுகளுக்கு எவ்வளவு கற்கள் இருக்காதோ அது அப்படியே தான் இருக்கு. அப்படியே இருக்கு. அதற்கான படம் தான் நீங்க பாக்குறீங்க. இந்த பிரமிடோட வடக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சிவர்ல இருந்தா பார்த்தோம் அப்படின்னு கிட்டத்தட்ட 100 யார்டுகளுக்கான கற்களானது வெட்டி எடுக்கப்பட்டிருக்கு. இப்போ நான் சொன்ன இந்த ஒரு தகவல் உங்களுக்கு தெரியுமா அல்லது இப்போதான் புரிஞ்சிருக்கா அப்படின்றது கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இதோட இந்த ஒரு காணொலியை முடிச்சுக்கலாம். இந்த ஒரு காணொலி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இந்த தகவல் உங்கள் நண்பருக்கும் தெரியணும்னு நினைச்சா ஷேர் பண்ணுங்க. மேலும் இது பண்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்க மதுரை விருது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நாங்கள் போகிற வீடியோ உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். இது போன்ற இன்னொரு சுவாரஸ்யமான தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மதுரை குருவி.